அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துகள் சொல்கின்றேன். சத்திய வசனத்தின் மூலமாக நடைபெறுகிற இந்த அருமையான நிகழ்ச்சிக்காக நான் கர்த்தரை தோத்தரிக்கிறேன். சத்திய வசனம் என்கிற இந்த ஸ்தாபனத்தின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் செய்து வருகிற மகத்துவமான காரியங்களுக்காக நான் ஆண்டவரை தோத்தரிக்கிறேன். உலகத்திலே பல்வேறு ஊழியங்கள் இருந்தாலும் வேத வசனத்தை மேன்மைப்படுத்தவும், வேத வசனத்தை விளக்கி கற்றுக்கொள்ளவும், கற்றுக் கொடுக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட பாரத்தை இந்த ஸ்தாபனத்தாருக்கு ஆண்டவர் தந்து அதன் மூலமாக தேவ நாமம் உயர்த்தப்படுகிறதற்காக நன்றி சொல்கிறேன். இந்த சத்திய வசன நிகழ்ச்சிகளுக்காக, ஊழியங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அவைகளை தாங்க நீங்கள் முன்வர உங்களை அன்போடு அழைக்கிறேன். அருமையானவர்களே, இந்த நாட்களிலே ஆண்டவருடைய கிருபையினாலே அற்புதங்கள் என்கிற ஒரு தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். திருமறையை நீங்கள் வாசிப்பீர்களானால் நம்முடைய ஆண்டவராகிய திரியேக தேவன் அற்புதங்களின் தேவன் என்பதை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. பிதாவாகிய தேவன் அற்புதங்களை செய்கிறவர், குமாரனாகிய தேவன் அற்புதங்களை செய்கிறவர், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் அற்புதங்களை செய்கிறவர். நம்முடைய ஆண்டவரையும் அற்புதம் செய்கிற அந்த தன்மையும் பிரிக்கவே முடியாது. அற்புதம் என்கிற வார்த்தை 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே, வட்டாரங்களிலே அதிகமாக அவருடைய நாவுகளிலே வழங்கி வருகிற ஒரு சாதாரண வார்த்தையாகும். ஆனால் அற்புதங்கள் என்கிற வார்த்தையை நாம் மிக ஜாக்கிரதையாக பயன்படுத்த அழைக்கப்படுகிறோம். நாம் அநேக காரியங்களை சொந்தமாக செய்துவிட்டு, சொந்த முயற்சியில் ஈடுபட்டு அதை நாம் சந்தித்த பிற்பாடு சொல்லுகிறோம், கடைசியாக பேரளவுக்கு சொல்லிவிடுகிறோம், கர்த்தர் அற்புதம் செய்தார் என்று சொல்லிவிடுகிறோம். அற்புதம் என்கிற வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 நற்செய்தி நூல்களிலும், அப்போஸ்தலர் நடபடிகள் என்று சொல்லுகிற 5வது சுவிசேஷ நூலிலும் அற்புதங்களை பற்றி ஏராளமாக சொல்லப்பட்டு இருக்கின்றன. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் செய்த அற்புதங்களுக்கும் தற்காலத்தில் நடைபெறுகிற அற்புத ஊழியங்களுக்கும் பல்வேறு வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆண்டவர் தான் அற்புதம் செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே விளம்பரப்படுத்தி கொண்டே சென்றவர் இல்லை. ஆனால் தற்காலத்திலே அற்புதங்கள் செய்யப்படுகிறது என்று விளம்பரம் படுத்தப்படுகின்றது. ஆனால் நடைபெறுகின்ற அற்புதங்கள் மிக சொற்பமே. ஆண்டவராக இயேசுவானவர் செய்த அற்புதங்கள் நிரந்தரமானவைகள். யாருக்காவது சுகமான பிற்பாடு மறுபடியும் இந்த சுகவீனம் வந்ததாக வேதத்திலே வசனம் இல்லை. ஆனால் தற்காலத்திலே சொல்லப்படுகிற அற்புதங்கள் கொஞ்ச நாட்களிலே, கொஞ்ச மணிகளிலே அது மாறிவிடுகின்றன. பழைய நாட்களிலே அற்புதங்கள் ஆண்டவர் நிகழ்த்தின உடனே யார் அற்புதங்களை பெற்றுக்கொண்டாரோ அவர்களை பார்த்து ஆண்டவர் ஒரு எச்சரிப்பு கொடுப்பார். இதை ஒருவருக்கும் சொல்லாதே, விளம்பரப்படுத்தாதே என்று சொல்வார். ஆனால் தற்காலத்திலே உடனடியாக விளம்பரத்திற்கு அவர்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள். இந்த செய்தியை கேட்கும்போது நீங்கள் என்னை தவறாக எண்ணலாம், இவர் அற்புதங்களை நம்புகிறவர் இல்லை என்று மதிப்பிடலாம். தயவு செய்து நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனங்களையும், அனுபவங்களையும், அற்புதங்களையும் சந்தேகப்படாமல் நம்புகிற ஒரு சாதாரண ஊழியன்தான் நான். அற்புதங்களை நான் நம்புகிறவன். ஆனால் அற்புதங்கள் என்கிற பெயரிலே தங்கள் சாம்ராஜ்யங்களை கட்டி கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு நேராகத்தான் நான் வித்தியாசமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். அருமையான என் சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு யோவான் நற்செய்தி நூல்களிலே அல்லது யோவான் நற்செய்தி நூலிலே சொல்லப்பட்டிருக்கிற அற்புதங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். மத்தேயிலே சொல்லப்பட்ட அற்புதங்கள் ஏராளம். மார்க்கிலே சொல்லப்பட்ட அற்புதங்களின் எண்ணிக்கை ஏராளம். லூக்காவிலே சொல்லப்பட்ட அற்புதங்களின் எண்ணிக்கை ஏராளம். ஆனால் யோவானிலே சொல்லப்பட்ட அற்புதங்கள் மொத்தமாக 7 தான். ஏனென்றால் இந்த அற்புதங்கள் எதற்காக செய்யப்பட்டன
என்கிற அந்த உண்மையை அங்கே வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் என்பவர் ஆண்டவராகிய இயேசுவானவர் செய்த அந்த 7 முக்கியமான குறிப்பிட்ட அற்புதங்களை எடுத்து அவர் எழுத ஆரம்பிக்கிறார். அருமையான என் சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் யோவான் நற்செய்தி நூலை யோவான் மூலமாக எழுதினதற்கு ஒரு காரணம் உண்டு. அந்த நூலை வாசிக்கிறவர்கள் இயேசு மேல் விசுவாசம் வைத்து அவர் மேலே விசுவாசத்தோடு அவருடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காகத்தான் யோவான் நற்செய்தி நூல் யோவானாலே எழுதப்படுகின்றது. அருமையான என் சகோதரனே சகோதரியே, இந்த 7 அற்புதங்கள் வழியாக ஆண்டவர் தான் யார் என்றும் தான் எதற்காக வந்தார் என்றும் தன்னுடைய அற்புதத்தினுடைய முடிவு என்ன, நோக்கம் என்ன என்பதை அந்த அற்புதத்தின் மத்தியிலே அல்லது கடைசியிலே அதை விளக்க ஆரம்பிக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிற அற்புதம் யோவான் நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 1 - 11 வாக்கியங்கள் உள்ள அந்த பகுதியை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 2 சம்பவங்கள் வருகின்றன. ஒன்று கானாவூர் கல்யாண வீட்டின் சம்பவம், இன்னொன்று ஆண்டவருடைய அந்த ஜெப ஆலயத்திலே அல்லது ஆண்டவருடைய அந்த தேவ ஆலயத்திலே நடைபெறுகிற ஒரு சம்பவம். தேவாலயமானது வியாபார வீடாக மாறியது. ஆண்டவர் அதை சரிபடுத்துகிற நிகழ்ச்சிகளை அங்கே நாம் பார்க்க முடிகிறது. அருமையான என் சகோதரனே சகோதரியே, ஒன்று கானாவூர் கல்யாண வீடு, இன்னொன்று தேவனுடைய ஆலயமாகிய தேவனுடைய வீடு. இந்த 2ஐ குறித்து தான் இங்கே பார்க்கிறோம். இந்த கானாவூர் கல்யாண வீட்டின் அற்புதம் தெரியாதவர்கள் யாரும் இல்லை. நான் சொல்வதற்கு முன்பாகவே சிலர் நான் என்ன சொல்லப் போகிறேன் என்பதை யூகித்து விடுவீர்கள். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த குறிப்புகளை நான் சொல்ல விரும்பவில்லை. வித்தியாசமான அந்த கோணத்திலே ஆண்டவரின் செய்தியை சொல்ல விரும்புகிறேன். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோவான் 2ஆம் அதிகாரம் 1 - 11 வசனங்கள் நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆண்டவராகிய இயேசுவானவர் தேவகுமாரன். அதே சமயத்திலே முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிற ஒரு எண்ணம் என்னவென்றால், கருத்து என்னவென்றால், ஆண்டவர் மனிதனுடைய வாழ்வின் நிகழ்வுகளிலே அவர் பங்கேற்று கொள்கிறார். ஒருவேளை அவர் தெய்வம்தான், தெய்வகுமாரன் தான். ஆனால் அவர் தெய்வமாக இருந்தாலும் என் வாழ்வின் நிகழ்வுகளிலே நிகழ்ச்சிகளிலே அவர் பங்கு கொள்கிறாரா என்று உனக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பலாம். சகோதரனே சகோதரியே, நீ எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் எப்பேற்பட்ட சகோதரியாக இருந்தாலும் உன்னை நேசிக்கிற இயேசுவானவர் உன் வாழ்வினுடைய நிகழ்வுகளிலே அவர் பங்கு கொள்கிறவராக காணப்படுகிறார். இங்கே பாருங்கள், இந்த கல்யாண வீட்டினுடைய சூழ்நிலைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். கல்யாண வீட்டுக்கு இயேசுவும் அழைக்கப்பட்டிருந்தார், சீடர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள், இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். ஆனால் நடந்தது என்ன? கல்யாண வீட்டிலே சூழ்நிலை என்ன? திராட்சரசம் குறைபட ஆரம்பித்து விட்டன. அந்த குறைபட்ட அந்த கல்யாண வீட்டிற்கு இயேசுவானவரும் அழைக்கப்பட்டிருந்தார். பலர் எண்ணலாம், இயேசு இருப்பாரானால் அந்த கல்யாண வீட்டிலே குறைவு வராது என்று பலர் எண்ணலாம். அருமையான என் சகோதரனே சகோதரியே, இயேசுவானவர் இருந்தாலும் உன் வாழ்விலே பல குறைவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த குறைவுகள் ஒருவேளை நிரந்தரம் அல்ல, தற்காலிகமானவைகள். ஆண்டவராலே அதை சரிபடுத்த நிச்சயமாக முடியும். ஆண்டவர் அந்த குறைவுகளை குறித்து அவர் நிச்சயமாகவே என்ன செய்கிறார் என்றால் உதவி செய்ய அதன் மேலே கரிசனை உள்ளவராக அங்கே காணப்படுகிறார். அருமையானவர்களே, இந்த கானாவூர் கல்யாண வீட்டிலே ஆண்டவருடைய வல்லமை அங்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 9வது வசனங்கள் உள்ள பகுதிகளை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த இடத்திலே பிரச்சனை என்ன? அந்த கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைபட்டது. ஒரு கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைபட்டது என்றால் பொருள் என்ன? கல்யாண வீட்டுக்கு நம்மை அழைக்கிறவர்கள் சரியாக திட்டமிடவில்லை என்றுதான் பொருள். கல்யாணத்திற்காக பலரை அழைத்தார்கள். எவ்வளவு திராட்சரசம் தேவை என்பதை அறிந்து கணக்கிடாமல் அவர்கள் திட்டமிடாமல் செயல்பட்டார்கள் என்பதை அந்த குறைவிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். அப்படியானால் இந்த குறைவுக்கு காரணம் ஒருவேளை அவர்கள் சரியாக திட்டமிடாமல் இருந்திருக்கலாம்.
இன்னொரு காரியம் என்ன, கல்யாண வீட்டிலே விருந்து நடைபெறும் போது குறைவுபடுகிற காரியம் ஒரு வேதனைக்குரிய, ஒரு அவமானத்தை உண்டு பண்ணுகிற ஒரு காரியமாகும். சில சமயங்களிலே கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு வேண்டிய விருந்துக்குரிய திராட்சரசம் கொடுக்கப்படவில்லை என்றால், அந்த தேவை சந்திக்கப்படவில்லை என்றால், சில பாரம்பரியத்தின் வரலாற்றின்படி சொல்கிறேன், அந்த கல்யாண வீட்டாருக்கு சில தண்டனைகள் அல்லது சில கட்டளைகள் அபராதமாக கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருந்ததாக சில வேத அறிஞர்கள் எழுதுகிறார்கள். ஆனால் இந்த அருமையான பிரச்சனையை இங்கு ஆண்டவர் எப்படி தீர்க்கிறார்? ஆண்டவர் அந்த பிரச்சனையை தீர்க்க முற்படவில்லை, அதை கவனித்துக் கொண்டே இருந்தார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். என்னை அறிந்தவர், உங்களை அறிந்தவர், என் வாழ்வின் கடந்த காலத்தை அறிந்தவர், நிகழ்காலத்தை அறிந்தவர். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை அறிந்தவர், உங்களுடைய எதிர்காலத்தை அறிந்தவர். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவராக அந்த ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் அந்த கல்யாண வீட்டிலே குறைவிட்ட போது இயேசுவின் தாய் வந்து ஆண்டவரிடத்திலே சொல்கிறாள். யோவான் நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்திலே அங்கே அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று இயேசுவை நோக்கி தாய் சொல்கிறாள். உடனே ஆண்டவர் சொல்கிறார், ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். அருமையானுள்ளே, இங்கே ஆண்டவராகிய இயேசுவானவர் தாயை பார்த்து ஸ்திரியே என்று சொன்னதினாலே ஆண்டவர் தன் தாயை மதிப்பு குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தினார் என்று பலர் எண்ணுகிறார்கள். அப்படி அல்ல. ஸ்திரியே என்று சொல்கிறது ஒரு கனத்துக்குரிய ஒரு அருமையான வார்த்தை தான். அந்த இடத்திலே ஆண்டவர் சொல்கிறார், என் வேளை வரவில்லை என்று சொன்னார். ஆண்டவராகிய கர்த்தர் எதையுமே முந்தியும் செய்ய மாட்டார், பிந்தியும் செய்ய மாட்டார். அதை அந்தந்த காலத்திலே செய்கிறவர் ஆண்டவர். அப்படியானால் இந்த ஒரு கல்யாண வீட்டிலே ஆண்டவர் செய்கிற இந்த அற்புதம் தான் முதல் அற்புதமாகும். அப்பொழுது அந்த இயேசுவின் தாயார் அங்கிருக்கிற மக்களுக்கு சொன்னார். என்ன சொன்னார்கள்? இதோ அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள் என்று சொன்னார். வேதத்திலே திருமுறையிலே வாசித்தால் இயேசுவின் தாயார் மற்றவர்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை இதுதான், அவர் உங்களுக்கு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதையே செய்யுங்கள் என்று சொன்னார். அருமையான என் சகோதரனே, சகோதரியே, கல்யாண வீட்டிலே குறை வந்தது. அந்த குறைக்கு அதை நீக்குவதற்கு 2 காரியங்களை அவர்கள் செய்தார்கள். ஒன்று, பிரச்சனையை ஆண்டவரிடத்தில் கொண்டு போனார்கள். 2வது, அவர் எதை சொன்னாரோ அதை செய்ய ஆரம்பித்தார்கள். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்வின் நிகழ்வுகளிலே, உன் குடும்பத்தின் சாதாரண காரியங்களிலே, உன் குடும்ப சூழ்நிலைகளிலே, உன் பணிகளிலே, உன் வியாபாரங்களிலே பல்வேறு குறைவுகளோடு நீ காணப்படலாம். ஆனால் இந்த நிகழ்வுகளை கவனித்துக் கொண்டிருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர். ஆகவே குறைவு வந்தால் மனிதர்களை நோக்கி ஓடாதே, மனுப்புத்தர்களை நோக்கி ஓடாதே, பணம் படைத்தவர்களை நோக்கி ஓடாதே, அல்லது பலம் படைத்தவர்களை நோக்கி ஓடாதே, உன் இனத்தாரையும் என வலிமை உள்ள மக்களை நோக்கி ஓடாதே. நீ ஓட வேண்டிய இடம் எங்கே? ஆண்டவர். ஆண்டவரிடத்தில் உன் பிரச்சனையை கொண்டு போ. அவர் உனக்கு என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்ய வேண்டும். இதுதான் மிக முக்கியமானது. ஆகவே அவரிடத்தில் பிரச்சனை கொண்டு போக வேண்டும். 2வது, அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நாம் செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, இந்த இடத்திலே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அங்குள்ள மக்களை பார்த்து சொல்கிறார், அங்கு இருக்கிற சுத்திகரிப்பதற்காக வைக்கப்பட்ட அந்த 6 கற்ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்பும்படி சொன்னார். ஒவ்வொரு யூதருடைய வீட்டிலும் தங்கள் கால்களை கைகளை கழுவதற்கென்று சுத்திகரிப்பதற்காக கற்சாடிகள் வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் என்ன நடந்தது? அச்சாடிகளில் 6லே ஆண்டவர் தண்ணீரை நிரப்பும்படி சொன்னார். நிரப்பினதை அங்கு கொண்டு போய் அங்கே பரிமாறும்படி சொன்னார். அருமையான என் சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் ஏன் இதை செய்கிறார் நம்மால் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் அப்படி கொண்டு போன போது தண்ணீரானது திராட்சரசமாக மாறியது. 3 காரியங்களை இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். முதல் காரியம் என்ன? தண்ணீர் திராட்சரசமாக மாறியது என்பது இட் வாஸ் அன் அன்கன்வென்ஷனல் என்று சொல்லலாம். அதாவது இது மாற்ற முடியாத ஒரு காரியம், ஆனால் மாற்றினார். தண்ணீர் ஒருவேளை ரசமாக மாறுகிறது என்பது விஞ்ஞான ரீதியாக, உலக ரீதியாக, அறிவின் அடிப்படையிலே அது மாற்றப்படக்கூடிய நிலை அல்ல,
ஆனால் ஆண்டவர் அதை மாற்றினார். இரண்டாவதாக, அந்த தண்ணீர் திராட்சரசமாக மாறுகிற ஒரு நிலைப்பாடு என்ன தெரியுமா? இது அசாதாரணமான காரியம், சாதாரண காரியம் அல்ல. குளிர்ந்த மாறலாம், தண்ணீரை நீ வெப்ப தண்ணீராக மாற்றலாம். ஆனா தண்ணீர் திராட்சரசமாக மாறி ஒருவேளை அசாதாரணமான ஒரு காரியமாகும். அருமையானவர்களே, இந்த தண்ணீர் திராட்சரசமாக மாறுகிற ஒரு காரியம் மனிதர்களால் நம்ப முடியாத காரியம். ஆனால் ஆண்டவர் இதை செய்தார். இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்ததற்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்று என்ன? உலக பிரகாரமாக, மாம்ச பிரகாரமாக என்னென்ன தேவை உண்டோ அந்த தேவைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார் என்பது இந்த அற்புதத்திலிருந்து கொள்கிறோம். இரண்டாவது காரியம் என்ன? உன்னுடைய, என்னுடைய, நம்முடைய விசுவாசம் பலப்பட வேண்டும் என்பதை அறிவை நிறைவாக்குகிறார் என்பதை கற்றுக்கொள்கிறோம். என்ன தெரியுமா? நம்முடைய எதிர்காலத்திலே நாம் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அற்புதத்தை அவர் செய்தார். யோவான் 2 திராட்சரசத்தின் பந்தி விசாரிப்புக்காரன் சொல்கிறார், எல்லாரும் முதலாவது நல்ல ரசத்தை கொடுத்து பிறகு மோசமானதை கொடுப்பார்கள், நீர் இவ்வளவு நாட்கள் நல்ல ரசத்தை பிந்தி கொடுக்கிறீரே என்று சொல்ல ஆரம்பித்தார். காரணம் என்ன தெரியுமா? இந்த அற்புதத்திற்கு 3 முக்கியமான காரியங்கள் யோவான் 2:11 வருகிறது. இந்த அற்புதத்தின் மூலமாக தன் மகிமையை வெளிப்படுத்தினார். இந்த அற்புதத்தின் மூலமாக சீடர்கள் இயேசுவை சார்ந்து கொண்டார்கள், இயேசுவில் விசுவாசம் வைத்தார்கள். அற்புதத்தின் மூலமாக மக்கள் அவரை சார்ந்து கொள்ளலாம் என்கிற அந்த உயிர்ப்பிக்கிற நம்பிக்கையை தந்தார். அருமையான என் சகோதரனை, சகோதரியே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? பார்த்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன் ஆண்டவர் உன் நிகழ்வுகளிலே அவர் உதவி செய்கிற ஆண்டவர். அதனுடைய பொருள் என? அவராலே எதையும் மாற்ற முடியும், எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியும். வா அவரண்டே, உன் பிரச்சனைகளை அவரிடத்தில் சொல். அவர் எதை சொல்லுகிறாரோ அப்படி செய். அப்போது அவர் மகிமை வெளிப்படும், உன் விசுவாசம் வளரும், உன் எதிர்காலத்திலே அவரை சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வுக்கு நேராக நீ திருப்பப்படுவாய். இப்படிப்பட்ட நிலையோடு வாழ உன்னை ஆண்டவர் அழைக்கிறார். எவ்வளவோடு இருக்கிறாயா? வா ஆண்டவர் என்றே, வாருங்கள் ஆண்டவர் என்றே. நாம் பிரார்த்தனை செய்வோமா? நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த சத்திய வசனத்தின் நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவரே, இந்த அற்புதங்கள் என்கிற இந்த தலைப்பிலே நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற அந்த யோவான் நற்செய்தி நூலில் உள்ள அந்த ஒவ்வொரு அற்புதத்துக்காக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கு நீர் செய்த முதல் அற்புதத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். சாதாரண நிகழ்வுகளில் கூட நீர் பங்கு கொள்ளுகிறேன். எங்கள் வாழ்வில் எந்த பிரச்சனை வந்தாலும் உம்மிடத்தில் ஓடி வரவும் உமக்கு கீழ்ப்படியும் உதவி செய்யும். நம்ப முடியாத, அசாதாரணமான ஆண்டவரே, மாற்றக்கூடாத காரியங்களெல்லாம் செய்கிறேன். எங்கள் வாழ்விலே குறைவுகளை நிறைவாக்கி உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறேன். எங்கள் விசுவாசத்தை நீ பலப்படுத்துகிறேன். எதிர்காலத்தில் உம்மை சார்ந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த உயிர்ப்பிக்கிற நம்பிக்கை எங்களுக்கு தந்திருக்கிறேன். உமக்கு நன்றி. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் இந்த குறைவுகளை நீக்குகிற ஆண்டவர் கூட இருந்து செயல்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.